அ டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? காலையில் கொஞ்சோண்டு மியூசிக்லாம் கேட்டுட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அக்கா சொன்னா டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு என்னோட பாடி டைப்க்கு எது நல்லா இருக்குமோ அதை நான் வந்து ரிசர்ச்லாம் பண்ணிட்டு என்ன வந்து சொல்லியிருந்தாங்கன்னா குக்கும்பர் பேஸ்ட் வந்து எனக்கு நல்லா இருக்குங்கிறதுனால குக்கும்பரும் அண்ட் மின்ட்டும் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் வந்து லெமன் கூட ஆட் பண்ணலாம், பட் எனக்கு அல்சர் இருக்கனால நான் லெமன் வந்து போட்டுக்கல. இந்த ஜார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி எடுத்தேன். மீன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. ஏன்னா புரட்டாசிலாம் வந்து முடிஞ்சிட்டு இப்போ தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக அப்படிங்கவும் என்ன நம்பி என் அம்மா கொடுத்தது ஒரே ஒரு மீன். பட் ஆனால் லாஸ்ட்டாக வந்து அவங்க நினச்சிருப்பாங்க சேர்த்து கொடுத்துருக்கலான்னு. எனக்கு நல்லா வந்துருந்துச்சு. ஒரு பேன் எடுத்துட்டு அதில் மீன், மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சோடனே முள்ளெல்லாம் இல்லாமல் அதை தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு அதில் வந்து சோம்பு இருக்கு இல்லையா, அந்த சோம்பு வந்து போட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் வந்து போட்டுட்டு அண்ட் கார்லிக்லாம் வந்து போட்டுட்டு டொமேட்டோவையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே போட்டுட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் அண்ட் கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் வந்து போட்டுக்கலாம். மல்லித்தூள் நான் வந்து சேர்த்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்தே வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வீட்டில் அரைச்ச பொடி இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா போடுவோம்ல, ஸோ அது மாதிரி போட்டுட்டு மீன் வந்து நம்ம உரிச்சு வச்சிருந்ததை வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டை எத்தனை வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து முட்டைக்கு வந்து உப்பும் மிளகுத்தூளும் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா இப்போ போட தேவையில்லையா, அதனால தான். தென் கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிட்டு எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து சர்வ் பண்ணும்போது மீன் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மீன் அப்படிங்கிறதே தெரியாது. சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மாவும் வந்து மீன் குழம்புலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு. இன்றைக்கி நான் வந்து குழம்புல போட்ட மீன் வந்து சாப்பிடலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து மீன் வந்து எடுத்துக்கிட்டனால ஓவராக மீன் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டேன். அண்ட் இந்த பொரிச்ச மீன் மட்டும் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அக்காவுக்கு நார்மலாக எப்பவுமே வந்து மீன்னாலே பிடிக்காதுங்கிறதுனால சிக்கனும் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து சிக்கனும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே சாப்பிட்டேன். அக்கா ஆனால் நான் வந்து செஞ்சுருந்தேன் இல்லையா, அந்த முட்டை போட்டிருந்தது அதை வந்து சாப்பிட்ருந்தா. அவள் ஸ்டார்டிங்கில் வந்து முட்டை தான் நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு 2-3 வாய்க்கு அப்புறம் தான் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஒரு 5:35 கிட்ட வந்து க்ரீன் டீ வந்து போட்டுட்டு நைட்டுக்கு வந்து சவர்மா செய்யலாம், சிக்கன் சவர்மா வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கடையில் போய் வாங்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால் வீட்லேயே வந்து செஞ்சுட்டேன். இதுக்கு வந்து பால் எடுத்துட்டு மயோனஸ்க்கு வந்து நான் வந்து பன்னீரில் தான் செய்ய போகிறேன். அதனால் பன்னீர் செஞ்சுட்டு ஒரு சைடு வச்சாச்சு. தென் இது வந்து கோதுமை மாவில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை மாவில் வந்து சப்பாத்தி மாவுக்கு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரியே பிணைஞ்சு வச்சுட்டேன். அண்ட் முட்டைக்கோஸ்லாம் வந்து நல்லா வந்து கழுவி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வேணுன்னா சிக்கன் 65 பொடியும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், ஓகேங்களா, லைட்டாக வந்து போட்டிருக்கேன். அண்ட் தயிர் இருக்குல்ல, தயிர் வந்து நல்லா அதிகமாகவே விட்டுக்கலாம். ஏன்னா நான் இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஊற விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மயோனஸ் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி எடுத்துட்டு அதில் பன்னீர் நிறையா போட்டுட்டு மிளகு வந்து ஒரு 3-4 மிளகு அண்ட் 2 கார்லிக் மட்டும் போட்டுட்டு கொஞ்சோண்டு சீனி, கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மயோனஸ் ரெடி ஆயிரும். எனக்கு இன்றைக்கி வந்து நல்லா தண்ணியாக வேணும். அப்போ தான் இந்த சப்பாத்தி மாதிரி தானே நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் வந்து அதை தேய்ச்சி இது பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுங்கிறதுனால தண்ணியும் லைட்டாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த சிக்கன் நான் வந்து போட்டுட்டு நல்லா பரட்டுறேன். பரட்டிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்டையாவது நல்லா வந்து விட்டுருங்க. அப்படியே அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அப்பப்போ மட்டும் கிண்டி விடுங்க. அண்ட் இதோட ஸ்டேஜ் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக ஸ்மெல் வரும். அப்போ வந்து அந்த கேபேஜை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கிண்டிட்டுருங்க. அண்ட் சப்பாத்தியும் சைட் பை சைடில் நான் வந்து போட்டுட்டேன். இப்போ அந்த மயோனஸ் நான் சொல்லியிருந்தேன் ரெடி பண்ணியிருந்தேன்னு, ஸோ அதையுமே அதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்துனே சப்பாத்தி வச்சு அதில் நம்ம வச்சுருந்த மயோனஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து வாட்டராக வேணுங்கிறதுனால தான் நான் வந்து தண்ணி கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறதுனால தான் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கேபேஜ் சிக்கன்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கடை டேஸ்ட்லேயே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டஃபிங் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டஃபிங் வந்து சேர்த்துருந்துச்சுனாலே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோட நாள் இப்படி தான் போச்சு. இதே வந்து டின்னராக வச்சு நைட்டு வேலையும் அம்மா வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி என் நாள் இப்படி தான் போச்சு. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.